வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம். நீங்கள் எங்களை விடவும் மகிழ்ச்சியாக இருக்க எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்ங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிறோம், எப்போயுமே எல்லாரும் நல்லா இருக்கணும், சரிங்களா? நமக்கு வேண்டப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, எப்போதும் நல்லா இருக்கணும். நம்ம அந்த மனநிலையில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே எப்போவுமே நல்லா இருப்போம், சரிங்களா? இன்றைக்கி என்னப்பா பேச போகிறோம்? இன்னைக்கு ஒரு இது என்னென்னா, எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, எங்களுக்காகவும் வேண்டிக்கங்க அப்படின்னாங்க. இது நம்ம பொதுவாக எங்கே போனாலும் பொதுவாக வேண்டிக்கிறது. ஆனால் இருந்தாலும் இப்போ நம்மக்கிட்ட நம்பி கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வேண்டிக்க போகிறோம். கூடவே அவங்க என்ன மாதிரி இருந்தாக்கா அது நல்லது, இதான் நம்ம அனுபவிச்சோம் இல்லையா, அது அவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். நல்லா இருக்கும். எல்லாருக்காகவுமே நாங்கள் எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, ஏன்னா பூஜாஸ் கிச்சனில் நிறைய பேர் எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்காக வேண்டிக்கவங்க நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ அதை நாங்கள் வழக்கமாகவே கோயிலுக்கெலாம் போகும்போது எல்லாரும் குழந்தை இல்லாத எல்லாருக்கும் அடுத்த வருஷம் நீயே அவங்களுக்கு குழந்தையாக பிறக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு தான் நம்ம வருவோம். இப்போ யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் தவிக்கிறீங்களோ, நிச்சயமாக அடுத்த வருஷம் இந்நேரம் கண்டிப்பாக உங்கள் கையில் குழந்தை இருக்கோங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா மாதிரியே கற்பனை பண்ணுங்கள். குழந்தை பிறந்து அதை நீங்கள் பாராட்டி சீராட்டி வளர்க்குற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக அடுத்த வருஷம் இந்நேரம், ஆமாம் சொல்லுது பாருங்க, அடுத்த வருஷம் இந்நேரம் உங்கள் கையில் கண்டிப்பாக அந்த முருகனே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பாருங்க, சரிங்களா? அதாவது பிரபஞ்சத்தோட முக்கியமான ஒரு விதினா என்னன்னா, நாம் எதை விரும்புகிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நமக்கு கிடைச்சிட்டதா நீங்கள் முழுசாக நம்பணும். ஆமாம். அதுக்காக கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் எப்பயுமே நன்றி சொல்லணும்ப்பா. முருகா, இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ எங்களுக்கு பெரியாச்சி குலதெய்வம், பெரியாச்சி தாயே, முருகப்பெருமானே, பிரபஞ்ச பேராற்றலே, எங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு நாங்கள் எப்படி சொல்கிறோமோ, அதுபோல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுளெல்லாம் சொல்லி பிரபஞ்ச பேராற்றலையும் கூட சேர்த்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, நாங்கள் விரும்புகிற மாதிரி எங்களுக்கு குழந்தைய கொடுத்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோன்னு அடிக்கடி நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ சொல்லிக்கிட்டே இருங்க. கிடைச்சிட்டா மாதிரி அம்மா சொன்ன மாதிரி 100%, 100 இல்லை 1000% அடுத்த ஆண்டு உங்கள் கையில் உண்மையிலேயே நீங்கள் எதிர்பார்த்த குழந்தை உங்கள் கையில். ஆனால் அதுதான் சொல்வேன், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு சக்தி இருக்குது, சரிங்களா? நம்ம நியாயமாக எந்த விஷயம் ஆசைப்பட்டாலும் அது நிச்சயமாக நடக்கும், சரிங்களா? பிரபஞ்சத்துக்கு நம்ம அது கொடுக்க நமக்கு காத்துட்டு இருக்குது, நம்ம அதை கேட்கணும். அது அந்த இதுக்கு 3 விஷயம் இருக்குமா, நம்மளும் அதை பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த புக்கை பற்றியெல்லாம் ஃப்யூச்சரில் சொல்ல போகிறோம். ஒன்று முதல்ல நமக்கு தேவைங்கிறத ஆசைப்படணும். ஆமாம். 2வது அது கிடைச்சிடுச்சு அப்படின்னு நம்பணும். 3வது நமக்கு கிடைச்சதுக்கு நன்றி சொல்லணும். இந்த 3 விஷயம் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண 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 உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மேலே வரும். அது எல்லா விஷயமும், குழந்தை மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்ன தேவை, படிப்போ இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது வீடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறிட்டா மாதிரி. இன்னும் கேட்டிங்கன்னா, அந்த ஃபோட்டோவை ஒட்டி வச்சுட்டு தினமும் அதை பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்ல. ஒரு குழந்தை வேணுமா, குழந்தை ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தைய நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் பாப்பாவை ஃபோட்டோ மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, இது பார்க்குறதுக்கு வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ பைத்தியக்காரத்தனமாக தோணும். அது அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு கூட உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்களே ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ குழந்தை இல்லாத இருக்கிறவங்க நீங்கள் இதே போல் ஃப்ரேம் பண்ணிவிட்டு டெய்லி எந்திரிக்கும் போது நம்ம குழந்தை இது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். நிச்சயமாக இதில் ஒரு மிராக்கிளே நடக்கும். நீங்கள் எந்த அழகாக குழந்தைய நீங்கள் அந்த புகைப்படத்தில் நீங்கள் போடுறீங்களோ 90% அந்த குழந்தையோட ஃபேஸ் அந்த இதுக்கு புகைப்படத்துக்கு மேட்ச் ஆகும். இது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டது. சொல்கிறது இல்லை, நம்ம வேறு விதமாக நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு கடவுள் காலங்கத்தில் எல்லாமே நடத்தி வச்சுட்டாரு. வேறு விதமாக எங்களுக்கு நல்ல வீடு வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல வருமானம் வேணும், குழந்தைங்க நல்லபடியாக நம்ம வளர்க்கணும்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கோம். அந்த ஆசை தான் இப்போ எல்லாமே நடத்தி வச்சுருக்கு. நாங்களும் உங்களுக்கு அதைத்தான் சொல்கிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், சரிங்களா? இப்போ தொடர்ந்து நம்ம என்ன வீடியோஸ் பார்த்துட்ருக்கோன்னா, என்னோட பள்ளி பருவம், அதில் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு என்னெல்லாம் அடி வாங்கியிருக்கோம், அதெல்லாம் நம்ம உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது அதில் நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் அக்கா, எங்களோட உடன் பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்குறீங்க. ஒரே ஒரு அக்கா தான் என்னோட உடன் பிறந்தவங்க. அவங்களோட திருமணம், சரிங்களா? அவங்களோட திருமணம்னா 1990 நடக்குது. அப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 வயசுன்னு வச்சுக்கோங்க. நான் 1980 ஆவணி அந்த மாதம் தான் நான் பிறந்தது, சரிங்களா? அந்த மாதம் தான்
ஆவணி மாதம் பிறந்தது. தமிழ் மாதம் சொல்கிறேன் நான். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 6 நான் பிறந்தது. செப்டம்பர் 6 1980. அது அக்காவுக்கும் எனக்கும் 14 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, ஊரில் தான் நடக்குது, நம்ம சொந்த ஊரில். நம்ம அங்கே போயாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா தாலி கட்டி முடித்தது தான் மழை எங்கேருந்து அடிக்குதுன்னு தெரில, அந்த மாதிரி ஒரு மழை அடிக்குது. அப்போ அந்த டைமில் ஊருக்கு டக்குன்னு நம்மளால் கிளம்பி வர முடியல. ஸோ அக்காவும் மாமாவும் எனக்கு கல்யாணம் நைட் அன்றைக்கி ஒன்றா தூங்க போகிறாங்க. அப்போ சின்ன வயசுலையா நம்மளுக்கு புரியல. இத்தனை நாள் அம்மாவை விட என் அக்கா தான் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, பக்கத்துலேயே இருப்பாங்க. என் கூட இல்லாமல் அவங்க மாமாவோட தனியாக ரூமில் தூங்க போயிட்டதும் நான் நைட்டு ஃபுல்லாக அழுகுறேன். எல்லாரும் என்ன சமாதானப்படுத்துகிறாங்க, அம்மாலேருந்து அப்பாலேருந்து சித்தப்பா சித்தி இன்னும் அண்ணன் அண்ணி எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. நான் சமாதானமே ஆகலை, எனக்கு அக்கா தான் வேணும்னு அழுகுறேன். அப்படியே அழுது ஒரு வழியாக தூங்கி முடிச்சிட்ருக்குறேன். காலையில் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரர் எங்கள் மாமா கேட்குறாரு, இன்னும் நைட்டெல்லாம் அக்கா வேணும்னு ஆட்டோ ஓட்டின போல இருக்குது, நாங்கள் கேட்டுன்னு தான் இருந்தோம் அப்படின்றாரு. எனக்கு என்ன பண்ணுறது, நான் இன்னும் அழுகுறேன், எங்கள் அக்கா வேணும் அப்படின்னு தான். அது நமக்கு அறியாத வயசில் இந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஆனால் மழை பெய்யுது, ஊருக்கு போக முடியலையே. நான்வெஜ்ஜுக்காக ஒரு முயல் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போல்லாம் முயல் கறியெல்லாம் ஊர் பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. முயலை தான் சமைக்கிறாங்க. நல்லா 2 முயல் வாங்கிட்டாங்க, அவங்களே க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நல்லா சமைச்சு மதியம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் பாருங்க. இந்த நிம்மதியான தூக்கம்னா அப்போ தூங்குனது தான்ப்பா. ராத்திரி எல்லாம் தூங்காம இருந்தது. அது நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு சாயந்தரம் எழுந்துக்கிறேன். நான் மதியம் ஒரு 11 மணிக்கெலாம் காலையிலேயே சமைச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். சாயந்தரம் ஒரு 5-6 மணி வரைக்கும் தூங்கிட்டு எழுந்து நான் கேட்குறேன், ப்ரஷ் எங்கே பேஸ்ட் எங்கன்னு கேட்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல தூக்கம். அதாவது நம்ம பகலில் தான் தூங்குறோன்றதை தாண்டி தூங்கியிருக்கோம். அது இந்த மாதிரி தூக்கம் தூங்கி பல வருஷம் ஆகுது. அதான் சொல்கிறேன், நம்ம கடைசியாக அந்த மாதிரி தூங்குனது அதுவாக கூட இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி எப்பயாவது தூங்கியிருக்கீங்களா? எழுந்து ஐயோ பொழுது வந்துச்சு ப்ரஷ்ஷு தேய்ச்சவங்களாம் பல பேர். நான் வந்து தூங்கியிருக்கேன். ஒரு முறை என்னென்னா, நான் நம்ம கதை சொல்லும்போது சொல்கிறேன். என்னென்னா நான் வந்து அப்போ 2 ஷிஃப்ட்டு பார்க்கறது. என்னன்னாக்கா அப்போல்லாம் வந்து 7 to 7 இல்லை, ஷிஃப்ட்டு வந்து பார்த்துட்டேன். அதாவது இன்றைக்கி ஃபஸ்ட் ஷிஃப்ட் காலையில் 7 மணிக்கு போயிருக்கேன், ராத்திரி 7 மணிக்கு வரணும். ரிலீவர் விளாட்றதுனால அப்படியே கண்டினியூ பண்ணி 24 hours வேலை செய்கிறேன். வேலை செஞ்சுட்டு மறுநாள் காலையில் வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தவன் படுத்தவொடனே எழுப்பலை. சரி ரொம்ப நல்லா தூங்குறானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. பார்த்தா அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தூங்கி காலையில் பரணி என்ன எழுப்புறாரு, திருமலன்னு எழுப்புறாரு. அவர் வந்து இரவும் எழுப்பியிருக்காரு. ஏன்னா பேசவே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி அவர் ரொம்ப முடியாமல் தூங்குறாரு. அப்புறம் காலையில் வந்து எழுப்புறாரு. எழுப்பி என்னப்பா இப்படி தூங்குற அப்படின்னா, இல்லைண்ணா முந்தானத்து வந்து அப்படியே 24 hours பார்த்தோம் அப்படின்னதும், சரிப்பா எந்திரி பல்லு தேய் அப்படின்றாரு. பல்ல தேய்ச்சிட்டு நான் பாட்டில் லீவ் நான் பாட்டில் இருந்துட்டேன். திங்கக்கிழமை நான் பாட்டில் கம்பெடுக்கிறேன். அப்புறம் பார்த்தாக்கா மறுநாள் வேலைக்கு போனாக்கா சொல்கிறாங்க, ஏன் நேற்று வரல அப்படிங்கிறாங்க. வரலையா, நான் தான் வந்து நிற்கிறேன். அப்புறம் தான் தெரியும் எனக்கு வந்து நான் 24 மணி நேரம் தூங்கி இருக்கேன். அந்த மாதிரி நம்ம வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கியிருப்போம்னா கடைசி தூக்கம் அதுவாக தான் இருந்திருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அது உண்மையாகவே அந்த நிம்மதியான தூக்கம் இப்போ கிடைக்காதா அப்படின்னு. இப்போல்லாம் கொஞ்சம் கண்ணை மூடினாலே உடனே வந்து ஏதாவது ஒரு அதில் அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம், அம்மாவுக்கு என்னென்னா தூங்கினா நிம்மதியாக விட்டுருணும். அவளை இடையில எழுப்பிட்டோம்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் தூங்கவே மாட்டா. இல்லை லைட்டை போட்டாலோ அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முடிச்சுட்டு இருப்பாங்க. நான் எனக்கு அப்படி கிடையாது. காற்று இருந்து இப்பயும் சரி, கடவுள் வந்து அதை வந்து பெரிய வரமாக கொடுத்துருக்கா. இப்போ நல்லா காத்திருக்கு, இப்படி சாஞ்சு படுத்தேன்னா தூங்கிடுவேன். தரையில் கம்முன்னு படுத்தேன்னா தூங்கிடுவேன். எனக்கு இது இது வேணும், பெட்டு இருக்கணும், தலையாணி இருக்கணும், கீழே பாய் போட்டுக்கணும், அதெல்லாம் கிடையாது. காற்று இருக்கணும், அந்த இடம் சத்தம் இல்லாமல் இருந்தாக்கா சத்தம் கூட கொஞ்ச நேரத்தில் ஏன் சத்தம் தான் அதிகமாக இருக்கும். அதாவது நல்லா தூங்கி ஏஞ்சி அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷு கேட்ட காலெல்லாம் போயிடுச்சு. அக்காவுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒரு 15 நாள் கழித்து அந்த மழை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க அதை குழப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டு வேலை செய்கிறது ஒரு பக்கம்னா, இந்த முறவாசல்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போல்லாம் ஒரு 10 கொடுத்தன இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் காசை கலெக்ட் பண்ணி ஒரு சம்பளமாக கொடுத்துருவாங்க. போய் 2 வேலையும் பெருக்கிட்டு வரணும். வாரத்தில் 2 நாள் வந்து கழுவி விடணும். தெரு வீடுன்னு அந்த மாதிரி. அப்போது நான் எந்த தெருவில் முறவாசல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டையில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெருன்னு இருக்கும், சுப்பிரமணிய தெருன்னு இருக்கும். அந்த தெருவில்
அந்த தெருவில் தான் எங்கள் ஜீவா மிஸ்ஸும் இருந்தாங்க, விமலா மிஸ்ஸும் இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, விமலா மிஸ் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சிட்டு அப்படியே டியூஷன் கற்றுக்கிட்டு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தெருவில் தான் நான் சொல்கிறேன். அந்த தெரு ஸ்ட்ரெயிட்டு, அதில் குட்டி குட்டி தெருவுங்க நிறைய இருக்கும் இந்த பக்கங்களில். அதில் ஒரு 2-3 வீட்டில் நான் முறவாசல் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு டைம் வந்து மேலே வந்து பெருக்கிறதுக்காக நான் போயிருக்கேன். தினமும் பார்த்து பழகின நாய் தான். அதுக்கு என்னை பார்த்தா அன்றைக்கி எப்படி தெரிஞ்சதோ தெரில, பின்னாடி வந்து அப்படியே அந்த தொடையில் கடிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அழுதுன்னு சொல்லிவிட்டு அந்த அக்காண்ட போய் சொல்கிறேன், அண்ணா இல்லையம்மா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த அழுத கையோடவே வந்து இப்போல்லாம் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ யாருக்கோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே கூட்டி நம்ம ஹாஸ்பிட்டல் ஓடுவோம். அப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்கள். வீட்டுக்கு அழுதுன்னு வந்து அப்புறம் அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு போய் அழுதுன்னு போயிட்டு அம்மா அங்கேருந்து சொல்லிவிட்டு ஓடியாந்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு தினமும் ஊசி போட்டே ஆகணுன்ட்டாங்க. அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் லைஃப்பில் எனக்கு 2 டைம் நாய் கடிச்சிருக்குது. ஒன்று இந்த டைம்லையா, ஊரில் ஒரு டைமு. அப்போல்லாம் வந்து ஊரில் நீங்கள் மளிகை கடையில் மளிகை சாமான் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, மாதத்துக்கு மளிகை சாமான் உங்களுக்கு உடச்ச கல்லையும் வெல்லமும் கண்டிப்பாக கட்டி தருவாங்க. இப்போ அது பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. எங்கள் ஊரில் அந்த பழக்கம், மாதத்துக்கு ஒரு மளிகை சாமான் வாங்குறாங்கன்னா கொஞ்சம் வெல்லமும் உடச்ச கல்லையும் அந்த அண்ணாச்சி கட்டி கொடுத்தாங்க. நான் வாங்கி அதை தின்ற பின்னாடி வந்து அதே மாதிரி தான் அந்த காலில் கடிச்சு விட்டுருச்சு நாய். கீழே போட்டதையும் மீறி அது என்னை கடிச்சிச்சு. அப்போ அப்படி தான் அந்த ஊசியை தாண்டி பச்சளை மருந்து, அப்போல்லாம் ஊர்லலாம் பச்சளை மருந்து, அந்த ஊசின்னு வராத முன்னாடி பச்சளை மருந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நாய்க்கடி 2 வாட்டி வாங்கியிருக்கேன். தேல் கடி 1 வாட்டி வாங்கியிருக்கேன். தேல் கடி 2 வாட்டி. ஒரு வாட்டி பாய் எடுத்து உதரும் போது காலில் வந்து இது பண்ணிடுச்சு, கொட்டிடுச்சு. கரெக்டாக 24 ஹவர்ஸ் கழிச்சு தான்ப்பா அந்த கொட்டினதோட இது போகுது. அதே மாதிரி எங்கள் செண்பகவல்லி வீட்டுக்கு நாங்கள் கல்யாணம்லாம் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு டைம் திருவிழான்னு போயிருந்தோம். அவங்க பெட்ஷீட் கொடுத்தாங்க. அந்த பெட்ஷீட்டில் என்ன தான் தெரியும் பொழுது உலகத்தில் மொத்த கஷ்டமும் ஒன்றையே வந்து தேடும் அப்படின்ற மாதிரி பெட்ஷீட்டு கொடுத்தாங்க. அதை பிரித்தேன் பாருங்க, வந்து அதே மாதிரி கொட்டிடுச்சு. நைட்டெல்லாம் என்னை தூங்க விடாமல், சும்மா சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் பேசிக்கின்னு எங்கள் சங்கர், அதாவது கிஷோரோட அப்பா, அவர் என்னை சைக்கிள்லேயே உட்கார வச்சு மிதித்து கூட்டின்னு போய் அந்த நேரத்தில் அவங்க வீட்டு கதவை தட்டி பச்சிலை மருந்து கொடுத்தாங்க. நைட்டெல்லாம் இவங்களை தூங்க விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு எல்லாரும் என்னை சுற்றி உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு நடந்திருக்கு. 2 டைம் நாய்கடி வாங்கியிருக்கேன், 2 டைம் தேல்கடி வாங்கியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு தான் கஷ்டப்பட்ட உடம்பு. இந்த மாதிரிலாம் நிறைய அடி வாங்கியிருக்கோம், நாய்கிட்ட கடி வாங்கியிருக்கோம், அம்மா கிட்ட தொடப்பக்கட்ட அடி நிறைய டைம் வாங்கியிருக்கோம். அப்படியெல்லாம் வாங்கவே தான்ப்பா நம்ம வந்து கரெக்டாக நிற்கிறோம். நம்ம குழந்தைங்களையும் பொறுப்பாக நம்மளால் வளர்க்க முடிஞ்சது. சரிங்களா? அப்போல்லாம் அம்மா அடிச்சா வாங்கிப்போம். எனக்கு கொஞ்சம் மெதுவாக அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதாவது கொஞ்சம் மெதுவாக அடி விழுந்தால் நல்லா இருக்குமேன்னு மனசில் நினைப்போம். ஆனால் தொடப்பத்தில் வச்சு வாங்கும்போது வாராதான் வாங்குவாங்க. நான் அடித்தது குழந்தைங்கள எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கரண்டி, அதிகப்படியாக ஜல்லிக்கரண்டி தான் எடுத்துப்பேன். ஜல்லிக்கரண்டி எடுத்து தான் வாங்குவேன். அதனால தான் குழந்தைங்க நல்லபடியாக. அதாவது என்ன சொல்லுவாங்களாம், முருங்கை மரத்தை உடச்சி வளர்க்கணும், பொட்டை புள்ளையை அடித்து வளர்க்கணும்னு. நான் ஆம்பளை பையனையும் அடித்து தான் வளர்க்கணும். 3 பேரையுமே சரிசமமாக அதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் ஈவனாக கொடுத்துருவேன். யார் எப்போ என்ன தப்பு பண்ணுறாங்களோ அப்போ போட்டு 4 சாத்த வேண்டியது தான். அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கோம். அதான் அந்த முறவாசல் பண்ணும்போது அப்போ ஒரு நாய்க்கடி. அதையும் தாண்டி அந்த முறவாசல் பண்ணும்போது இன்னொரு இடத்துலையும் நான் போய் பண்ணியிருந்தேன், நடராஜன் தெரு. சரிங்களா? அந்த தெருவில் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் தனித்தனி வீடு. அந்த வீட்டுக்கு நான் முறவாசல் பண்ண போகணும். சரின்னு சொல்லிவிட்டு அதில் கருணாகரன் அண்ணன், அந்த அண்ணன் தான் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அந்த அண்ணன் பேர் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க வீட்லேயும் தனித்தனி ஃபேமிலி. அங்கேயும் அப்படி தான், தினமும் காலையில் சாயந்தரம் போய் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு வரணும். வாரத்தில் 2 நாள் கழுவி விடணும். என்னை பார்த்தா கொஞ்சம் பாவப்படுவாங்க எல்லாருமே அங்கே. ஐயோ பாவம், சின்ன பொண்ணு கரெக்டாக வந்து செய்துட்டு ஸ்கூல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீட்டில் சின்ன மருமகள் தாட்சாயணி அக்கா, அவங்களாம் என்னை நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா பேசுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அக்காவை பார்த்தாலே. ஏன்னா நான் போய் வேலை செஞ்சு கொஞ்ச நாள்லேயே அவங்க வந்து அந்த வீட்டுக்கு திருமணம் ஆகி புதுசாக வராங்க. அப்போ தான் அந்த அக்கா வந்து அப்படியே நல்லா வெள்ளையாக சூப்பராக இருப்பாங்க பார்க்குறதுக்கே. அதனால் மைண்டில் அப்படியே பதிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அந்த வீட்டில் முறவாசல் காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 60 ரூபாய் எனக்கு. அந்த 60 ரூபாயை நான் அப்படியே வாங்கிட்டு போயிட்டு அப்போவே சீட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். எப்போ சேவிங்ஸ் வந்து அப்போவே எனக்குள்ளே இருந்திருக்கு, நம்ம சேவ் பண்ணணும். அதெல்லாம் சீட்டு கட்டிட்டு, அது வந்து குலுக்கல் சீட்டு. அந்த ஒரு தொடர்ந்து நம்ம கட்டிக்கிட்டே வந்தாலும் நம்மளுக்கு சீட்டு விழுந்துருச்சுன்னா நம்ம கட்ட வேண்டியதில்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா 9வது வாரமே எனக்கு சீட்டு விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா முடித்து அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு 1500 ரூபா கொடுத்தாங்க. அந்த காசை வாங்கிட்டு போய் அப்படியே சைக்கிள்
பிஎஸ்சி சைக்கிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், ரெட் கலரு. எனக்கு ரொம்ப ஆசை அந்த சைக்கிள் வந்து நம்ம வாங்கணும். சைக்கிள்லாம் ஓட்ட கற்றுக்கிட்டதெல்லாம் அது ஒரு தனி கதை. அதுக்குமே காலெல்லாம் தேய்ச்சிக்கின்னு முட்டியெல்லாம் தேய்ச்சிக்கின்னு அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அப்போல்லாம் தெரியும் இல்லைங்க, நம்மளுக்கு ஒரு 1 ஹவருக்கு ₹1 அந்த மாதிரிலாம் வந்து சைக்கிள் வாடகை எடுத்து ஓட்டலாம். அங்கே எல்லா சைஸ் சைக்கிளும் இருக்கும், குட்டிலேருந்து எல்லா சைஸும் இருக்கும். அப்போ நான் எனக்கு தகுந்த மாதிரி அப்போ தான் கற்றுக்க போகிறேன். அதனால் ஒரு குட்டி சைக்கிளாக எடுத்துகிட்டு எங்கள் அப்பா கிட்டே வந்து வரேன். எங்கள் அப்பா வந்து போரில் அப்போ வந்து தண்ணி அடிச்சிட்ருக்கிறாரு. சரி அடிச்சு முடிச்சுட்டு பாப்பா இது எனக்கு சொல்லி கொடுப்பான்னு சொல்கிறேன். அவர் 2-3 டைம் பிடிச்சாரு. 3ஆவது டைம் என்னை விட்டவுடனே நான் பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து போப்பா நீ வந்து எனக்கு சொல்லியே தரமாட்ற, என்னை கீழே விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அதோட நீ அப்பா கிட்ட எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு நான் போகிறதில்ல. ஒரு 2 நாள் பொறுத்து என்ன பண்ண, இந்த காரையெல்லாம் கொஞ்சம் ஆறினோடனே திருப்பியும் சைக்கிள் ஓட்ட ஆசை அப்படியே துளிர் விடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சைக்கிளை வாடகை எடுக்கிறேன். நடராஜன் ஸ்ட்ரீட்டில் இப்போது ஒரு தெரு வந்து பள்ளமாக இருக்கும். அந்த தெரு அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய சர்ச்சும் இருக்குது சரிங்களா. அங்கே ஒரு டெய்லர் ஷாப்பு. நான் என்ன பண்ணுறேன், சைக்கிளை மேலே தள்ளிக்கின்னு போயிட்டு மேலே ஏறி உக்காந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன், காலை எடுத்துட்டேன். போகிறேன், டுன்னு போகுது வண்டி. போயிட்டு அந்த டெய்லரிங் ஷாப் மேலே அங்கே ஸ்டூல் வச்சுருந்தாங்க பாரு, அது மேலே மோதி கீழே விழுந்துட்டேன். அந்த அண்ணன் சொல்கிறாரு, நாம ரோட்டில் சைக்கிள் கற்றுக்க சொன்னால் என் கடவுளில் வந்து நீ சைக்கிள் ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை தட்டி எழுப்பி தூக்கி விட்டு அப்புறம் இதெல்லாம் தேய்ச்சி போய் போரில் போய் கழுவின்னு சொல்லிவிட்டு என்ன ரத்தம் வந்துச்சு. கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலை சைக்கிளுக்கு ஒன்றும் ஆகலை. இல்லைன்னா சைக்கிள்காரன் ஷாப் பண்ண வந்து காசு கேட்பார். அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட நான் சாத்து வாங்கணும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி நானாக தான் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டது எல்லாமே அப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து என்னை எங்கள் மாமா பையன் ஒருத்தருக்கான் அழவிட்டான். ஊரில் லீவுக்கு வந்திருந்தான். அப்போ வந்து 7th வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அடுத்த வருஷம் 8th போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமா பையன் வந்திருந்தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, எங்கள் மாமா வந்து டீ கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பட்டர் பிஸ்கெட்டை கூட காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரோட பையன் தான் வந்திருந்தான். வந்து நான் பால் போட கிளம்புனேன். காலையில் ஒரு 5:30 மணிக்கு போனால் அப்படியே போட்டுட்டு வந்துடலாம் வாங்கிட்டு போயிட்டு சொல்லிட்டு எங்கள் மாந்தோப்பு ஸ்கூல்கிட்ட தான் மொத்த பால் பாக்கெட்டும் வந்து இறங்கும். அங்கேருந்து தான் வீட்டுக்கு போடுறவங்களுக்கு கடைங்களுக்கு போடுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக பிரிப்பாங்க. அந்த இடத்துல வாங்கிட்டு போயிட்டு எங்கே போய் பால் போட்டு வரணும்னா சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இப்போ அதுக்கு முன்னாடியில் ராஜவேணி ஸ்வீட்ஸ் இருந்தது. அதுக்கு மேலே தான் அவங்களுக்கு நான் போய் பால் போட்டுட்டு வரணும். எங்கள் மாமா பையனும் நானும் கூட வரேன்னு அடம் பிடிக்கிறான். நான் வேணாண்டா நான் மட்டும் போயிட்டு வரேன்றேன். எங்கள் அம்மாவும் சரி போ கூட தானே வரப்போகிறான், உன்னை என்ன பண்ண போகிறான், நீ பாட்டு போயிட்டு வாயேன் அப்படின்னு. அவன் சரியான என்ன சொல்கிறது, எப்போ பாரு எதனா ஒரு வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால தான் நான் அவனை வேணான்றேன். எங்கள் அம்மா சரி கூட்டிகிட்டு போனதும் நானும் கூட்டிகிட்டு போயிட்டேன். 2 பேரும் போயிட்டே இருக்கோம். போகும்போது போனோம். அப்போ என்ன பார்த்திங்கன்னா இந்த பாவாடை இருக்குது பாருங்கள், அப்போல்லாம் இந்த யூனிஃபார்ம் இருக்கும். அது வந்து வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணது, வேலை செய்கிற வீட்டில் கொடுத்தது. அதுக்கு வந்து ஹூக்கு வந்து பிச்சுக்கிச்சு. ஒரு கையில் இந்த பாவாடை 2 இதுவும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கினேன். ஏன்னா ஊக்கம் இல்லை கையில். இந்த கையில் பால் பாக்கெட் இதை பிடிச்சிக்கிட்டு நான் போகிறேன். போயிட்டு பாலை போட்டுட்டு வந்தாச்சு. வரும்போது நான் வந்துக்கிட்டே இருக்கேன். பின்னாடி பார்த்தா அவனை ஆளை காணாமல் போயிட்டான். என்னடா இது இவனை ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழுதுனே வரேன். ஏன்னா கூட வந்தவன் திடீர்னு போயிட்டான், காணும் ஆள். நானும் அங்கே அந்த கடையில் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்குறேன், என் கூட ஒரு பையன் வந்தான் பார்த்தீங்களா, ஏன்னா போகும்போது அப்படி தானே போனோம், அதே வழியில் வரவும் நான் கேட்குறேன். இல்லைம்மா நான் பார்க்கலையே போகலையேம்மா அப்படின்றாங்க. நான் வீட்டுக்கு அழுதுக்குனே வரேன், இந்த பையன் காணாமல் போயிட்டானே என்ன பண்ணுறது, ஏன்னா ஏரியா புதுசு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுதுன்னு போகிறேன். போனால் எனக்கு முன்னாடி எங்கள் சாப்பிட்டுன்னு உட்காந்துது. எனக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும். நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப குறும்பு பிடிச்சவன் அவன். சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், என்னை பாருமா அழ விட்டு எனக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டாமா. நான் சரி விடு ஏதோ வந்துட்டான் அதான் இருக்கான்ல விடு நீ தான் சொல்லி மாற்று வாங்கி வச்சுட்டேன்ல அப்புறம் அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்னை மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான் அவன் சின்ன வயசில். ஏன்னா நாங்கள் எல்லோரும் லேடிஸ்லாம் நாங்கள் ஒன்றா இருப்போம். எங்கள் மாமா பசங்க பொண்ணுங்கள்லாம் நாங்கள் விளையாடுவோம். கூட அவனும் வருவான். நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் பின்னாடியே டேய் நீ ஆம்பளை பையன்டா, நீ எங்கள் கூட வரக்கூடாதுடா போடான்னா கூட நான் போய் யார் கூட விளையாடுறது, நான் இங்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாடினதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம். அவ்வளோ அழகாக போச்சு அந்த மெமரிஸ்லாம். அது கூடயே தான் இந்த கஷ்டம். என்ன கஷ்டம் இருந்தாலும்ப்பா எங்கள் ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா, ஃபேமிலி அப்பா அம்மா நான் அக்கா நாங்கள் 4 பேரும் வந்து இப்படி இருப்போம்.
அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்ந்ததால என்னவோ இன்னைக்கு நம்ம குழந்தைங்க நம்ம குடும்பத்துல நாங்க அதே போல நாங்க 5 பேரும் நாங்க அதே மாதிரி இருக்கோம். அப்ப எங்களுக்கு நாங்க 2 பேரு பூஜா, ஜெயி, வர்ஷா இந்த 5 பேர் தான். ஏது கஷ்டம் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி எங்க 5 பேருக்கு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க தான், அதுக்கப்புறம் யார் வேணாலும். அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்பா வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா கூட அப்பா சோறு வடிக்கிறது, குழம்பு வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் எங்கள் அப்பா பார்ப்பாரு. எங்கள் அம்மாவுக்கு பாவம் அம்மா வேலைக்கு போயிருக்கிறாங்களே அது மாதிரி தான், அந்த மாதிரி தான் அப்பாவும் செய்வார். அப்போ ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இந்த திரி வரும் ஸ்டவ், அந்த ஸ்டவ் தான். அதில் வந்து திரி போட்டுட்டு கிருஷ்ணால் மண்ணெண்ணன்னு சொல்லுவோம் இல்லையா, கிருஷ்ணால் ஊற்றுனா தான் அது எரியும். ஒரு தீ பற்ற வச்சுன்னா அதே பக்கத்தில் அப்படியே பற்றிட்டு அது எரியும். அந்த ஸ்டவ்வில் தான் சமைப்போம். அப்பா வந்து அம்மா வர்றதுக்குள்ளே சோறு வச்சுட்டு குழம்பு வச்சிடுறோம். அப்போல்லாம் ஒரு சோறு ஒரு குழம்பு தான் சரிங்களா. அதிகபட்சம் நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கால் குழம்பு தான் சரிங்களா. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா மாமா கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் மாமாவுக்கு வந்து வார சம்பளம் வாங்கினோடனே ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. வார சம்பளம் வாங்கினதுமே பேக்கரிக்கு போயிட்டு எனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் மாதிரியே ஒரு இதெல்லாம் விற்கும், அப்போ கேக் மாதிரிலாம் விற்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸு, பிளெயின் கேக்கு, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ கேட்டு வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா கம்பல்சரி வந்து கோழிக்கறி தான். அப்போ வந்து சர்ச்சுக்கு போயிடுவாங்க. மாமா வந்து கிறிஸ்டியனு, அக்கா கல்யாணம் பண்ணதுமே ஞானஸ்தானம் வாங்கி கிறிஸ்டியனாக தான் அவங்க வாழ்ந்தாங்க இறக்குற வரைக்குமே. அப்போது சர்ச்சுக்கு போயிடுவாங்க, சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, வந்து சாப்பிடுவோம். மாமா வந்ததுக்கப்புறம்லாம் வாரம் சிக்கன் தான். ஏன்னா அப்போல்லாம் அவ்வளோ கஷ்டம். அந்த இது ஆட்டுக்கறியெல்லாம் ஊரில் செஞ்சதோடு சரி. அதுக்கப்புறமா வந்து அந்த ஆட்டுக்கறியெல்லாம் சென்னை வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஊரில் வந்து நம்ம வீட்டு வாசல்லையே வெட்டுவாங்க. அம்மா ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க, கூறு போட்டுருவாங்க. என்னன்னாக்கா இதுதான் கிடையாது, எல்லாத்தையும் சமமாக வெட்டி எல்லாத்தையும் அப்படியே கூரை பிரிச்சுடுவாங்க. அந்த மாதிரி இது லைஃப் வந்து போச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டேன், யாருமே வச்சு விடலன்னு. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு அன்றைக்கி நான் சொன்னேன்ல, அம்மா சொன்னாங்க இல்லையா, எங்கள் அம்மா இதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும், நம்மளும் இது பண்ணிக்கலாம், போ இதுக்கெல்லாம் அழுவக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வயசில் எனக்கு அது என்ன புரிஞ்சுதோ புரியலையோ தெரியல. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்ற பேரில் கலராக வீடு ஃபுல்லாங்க, ஒரு ரேக் ஃபுல்லாக மேக்கப் செட்டுங்க கிடக்குது. இப்போ இவங்க யூஸ் பண்ணது போகாமல் நம்ம சொந்தக்காரங்களுக்கு கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் சரிங்களா. அது மாதிரி ஒரு துணி வந்து வேலை செய்கிற வீட்டில் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்த ரொம்ப பழைய துணியாக தான் இருக்கும், நல்ல துணியெல்லாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ற பேரில் நிறைய வருது, அதை நம்ம ஒரு 1 or 2-3 டைம்ஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே புதுசாக கொடுக்குறோம் சரிங்களா. அது வந்து நம்ம மனசு வந்து கொடுக்குறோம். அப்போல்லாம் அப்படி இல்லை. ஆனால் அந்த துணியே கிடைக்காது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன், இந்த வாழ்க்கையை கடவுள் வந்து நம்மளுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்கான். பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி வந்து 100 மடங்கு 1000 மடங்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன கேட்டாங்கன்னா, அப்பாவோட லைஃப் ஸ்டோரியும் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா. நான் ஓரளவுக்கு இப்போ எல்லாத்துக்கும் முடிச்சுட்டேன் சரிங்களா. அதாவது பள்ளி முடிஞ்சு அதுக்கப்புறமா ஏதோ கண்டினியூ பண்ணலாம். இப்போவே நிறைய நேரம் ஆகிடுச்சு. ஒரு செல்லக்குட்டி கேட்டுருந்தாங்க, அம்மா இன்னும் நிறைய நேரம் நீங்கள் வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் நாங்கள் பேசுகிறத நீங்கள் விரும்புகிறீங்க சரிங்களா. ஸோ உங்கள் விருப்பத்துக்காக நாங்கள் பேசுகிறோம், அப்படி தான் நம்ம சொல்லணும். உங்கள் மகிழ்ச்சிக்காகவே எல்லாமே நடக்கும். இன்றைக்கி கஷ்டப்படுறோம், நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கெலாம் கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும் நிச்சயமாக. அப்புறம் இன்னொருத்தவங்க ஜிஆர்டி சேவிங்ஸ் வீடியோலாம் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து செய்ய உறுதியாக அதுக்கான பலன் கிடைக்கும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். உடல் படுற கஷ்டம் இருக்குல்ல, அதுக்கான கதையை சொல்லி நம்ம முடிக்கலாம் என்ன. ஏன்னா அந்த கதை என்னன்னா, கடவுளுக்கு வந்து ஒரு கிராமத்தை பார்த்து சிவபெருமானுக்கு கோவம் வந்துச்சு. எப்பயுமே என்னன்னா, சிவபெருமான் வந்து ஒரு சங்கு எடுத்து ஊதுவாராம். அதை ஊதுனதும் மழை வரும், அந்த ஜனங்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனால் என்னன்னா, அந்த ஜனங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு கோவம் வந்துச்சு. இல்லைடா, இவங்களுக்கு மழையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சங்கை தூக்கி ஓர வச்சிடறாரு. ஓர வச்சுட்டு ஒரு பாட்டில் மற்ற கிராமத்தெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
அப்போ ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான்னா டெய்லி அவன் வேலை என்னன்னாக்கா விவசாயத்துக்கு போவான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் காலையில் எந்திரிக்காம மாட்டுக்கு தண்ணி காட்டுறான், எல்லாம் பண்ணிவிட்டு மாட்டை பிடிச்சிட்டு நேராக விவசாய நிலத்துக்கு போகிறான், உழுது வைக்கிறான். உழுது வச்சுட்டு மறுபடியும் வந்துடுவான். அது வேறு வேறு இடம் விழும்போது இது வந்து மறுபடியும் இது தானே, மறுபடியும் கெட்டி போகிறோம், மறுபடியும் இது பண்ணுவான். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா மழைலாம் வரல, எல்லாருமே வறுமையில தான் இருக்காங்க, இவன் மட்டும் இதை ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான் ஒருத்தன்டே, என்னடா உனக்கு என்ன பைத்தியத்தை முடிச்சு போச்சாடா, மழையே வரல, எல்லாம் அவன் ஊரை விட்டு வெளியே வேலைக்கு போயிட்டான், நீ என்னடானாக்கா டெய்லி மாட்டுக்கு தண்ணியை கட்டிட்டு மாட்டை கூட்டிகிட்டு போய் ஏர் உழுதுட்டு வரைய, எங்கே மழை உனக்கு கொட்டுது அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஓகே தான், நான் ஒரு 2 மாதம் விட்டுட்டேன்னு வச்சுக்க, என் மாட்டுக்கு வந்து ஏர் உழுது பழக்கம் மறந்து போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? நான் வந்து ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு இருக்கும்போது என் மாடு எப்பயுமே எனக்கு பழக்கத்தில் இருக்கும், எனக்கும் அந்த வேலையை வந்து நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு பழக்கத்தில் இருக்கும். நாளைக்கு திடீர்னு நான் வந்து செய்யணும் போது அன்றைக்கி கலப்பை ஏதாவது லூஸாக இருக்கலாம், இல்லைன்னா மாட்டுக்கு அந்த இதில் நடக்க முடியாமல் போயிடலாம், 2 மாதத்துக்கு விட்டது, இல்லை எனக்கு எப்படி ஏர் உழுதுன்னு தெரியாமல் போயிருக்கலாம் அப்படின்னதும் இதை மேலே சிவபெருமான் உக்காந்து பார்த்துட்டு இருக்க கேட்டுட்டு, ஆமாம் இல்லை இப்போ இவனே வந்து செய்கிறானா, ஒருவேளை நம்ம சங்கு வந்து 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு மழை வரணும்னு நம்ம எடுத்து ஊதாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளும் செக் பண்ணி பார்த்துக்கோன்னு அவர் எடுத்து சங்கு ஊதுறாரு. ஊதுறதும் மழை வந்துச்சு. நல்ல மழை வந்ததும் இவனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம ஏர் உழுதுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி விளைக்க ஆரம்பிச்சிடறான். அந்த மாதிரி தான் நம்மளே முடியாதுன்னு வச்சாலும் அது வேற வழி இல்லாமல் நம்மளோட உழைப்புக்கான கூலி கண்டிப்பாக கிடைச்சிடும். அதனால நம்பிக்கையோட உழைப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். வாழ்க வளத்துடன். லவ் யூ ஆல். டாடா பை பை.